முதலமைச்சர் விஜயின் டெல்லி பயணத்தின் போது சென்றவர்கள் யார் என்பது குறித்த விவரம் வெளியாகியுள்ளது. அதில் 30 வயது இளைஞர் ஒருவர் சென்றுள்ளார். அவர் குறித்த பேச்சு சமூக வலைதளங்களில் அதிக அளவில் அடிபட்டு வருகிறது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக முதலமைச்சர் விஜய் டெல்லி சென்றார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் சென்ற முதலமைச்சர் விஜய்க்கு டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தலைமை செயலாளர் சாய்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து முதலமைச்சர் விஜய்க்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. இதற்கிடையே முதலமைச்சர் விஜயின் டெல்லி பயணத்தின் போது அவருடன் சென்றவர்கள் பட்டியல் ஒன்று இணையத்தில் உலா வருகிறது. சமீபத்தில் விஜயின் தனிப்பட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்ட விஷ்ணு ரெட்டி, உதவியாளர் ஜெகதீஷ் உள்ளிட்ட 8 பேர் இடம்பெற்றுள்ளனர். அதில் இடம்பெற்றிருக்கும் பெயர்தான் ஜெகதீஷ் அவஸ்தி. இவர் விஜயின் உதவியாளர் ரூட் ஜெகதீஷ் அல்ல. இந்த ஜெகதீஷ் அவஸ்தி விஜயின் ஹேர் ஸ்டைலிஸ்ட். பிரதமரை சந்திக்கும் டெல்லி பயணத்தில் இவரும் உடன் சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இது சர்ச்சையாகி வரும் நிலையில் இந்த ஜெகதீஷ் அவஸ்தி யார் என்பது குறித்த விவரங்கள் தெரிய வந்துள்ளன. முன்பே சொன்னது போல் சிகை அலங்கார நிபுணரான ஜெகதீஷ் அவஸ்தி மும்பையை சேர்ந்தவர். அண்மையில் முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற நிகழ்வின் போது விஜய்க்கு சிகை அலங்காரம் செய்தது இவர்தான். இது தொடர்பாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் தளத்திற்கு ஜெகதீஷ் அவஸ்தி அண்மையில் பேட்டி அளித்திருந்தார். அந்த பேட்டியில் விஜய் உடனான நீண்டகால நட்பு குறித்து பகிர்ந்துள்ளார். எனக்கு 10ஆம் வகுப்பு படிக்கும் போதில் இருந்தே சினிமாவில் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் ஆசை. இதற்காக படிப்புகளை முடித்து சலூன்களில் வேலை பார்த்து முன்னணி ஹேர் ஸ்டைலிஸ்டுகளுடன் உதவியாளராக பணியாற்றிய பிறகு மெல்ல மெல்ல என்னை பற்றிய தகவல் பரவியது. அப்படி பிகில் திரைப்படத்தின் போது விஜய் சாரை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதன் பின் மாஸ்டர், பீஸ்ட், வாரிசு, லியோ, த கோட் மற்றும் இன்னும் வெளியாகாத ஜனநாயகன் உள்ளிட்ட விஜயின் அனைத்து திரைப்படங்கள் இந்த 8 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். மாஸ்டர் படப்பிடிப்பு முடிந்த தருணம் எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. அப்போது விஜய் சார் என்னிடம் வெல்டன் தம்பி என்று கூறி என்னை பாராட்டினார். அந்த தருணம் எனக்கு மிகவும் ஸ்பெஷலானது என்று அவர் நெகிழ்ந்துள்ளார். படங்களில் மட்டுமல்ல, 2023 முதல் விஜயின் அனைத்து பிரச்சார நிகழ்ச்சிகளிலும் அவஸ்தியே விஜய்க்கு சிகை அலங்காரம் செய்ததோடு ஆடியோ வெளியீட்டு போன்ற முக்கியமான நிகழ்வுகளுக்கும் ஆஸ்தான சிகை அலங்கார நிபுணராக பணியாற்றியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தான் முதலமைச்சரின் பதவியேற்பு விழா தொடங்கி இன்று பிரதமர் மோடியை சந்திக்கும் டெல்லி பயணம் வரை நீண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.